நாட்டு சக்கரை தோசை பசங்களுக்கு வந்து தோசை சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தோசையை ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை போடணும். நாட்டு சர்க்கரையும் தூரம், ஏன்னா பசங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். காலையில் டிஃபனாகவும் கொடுக்கலாம், ஈவினிங்லேயும் கொடுக்கலாம். நாங்கள் இது பாருங்கள், நல்லா நாட்டு சர்க்கரை தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம நெய்யை ஊற்றுறோம். சூப்பராக இருக்கும். பசங்க உடம்புக்கு சத்து நல்லது. காரம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸுமே கொடுக்கலாம். இந்த மாதிரி தோசை கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு இப்போ எப்படி பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டிங்கன்னா அவங்க சூப்பராகிடும். இதை அப்படியே எடுக்க வேண்டியது தான். இப்படி விட்ட வேண்டியது. இப்படி உருட்டி அழகாக அப்படி கொடுத்தீங்கன்னா பசங்க இப்படி நல்லா அப்படி கடித்து சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்படியே வச்சுக்க இப்படி கடித்து சாப்பிடுவாங்க. சூப்பரான தோசை சாப்பிடாத கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.